வணக்கம். நான் கு. செந்தமிழ்ச்செல்வன். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்கின்ற பொதுத்துறை நிறுவனத்தில் 36 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற கடந்த 12 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து வர இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைத்து மக்கள் நலச்சந்தை என்கின்ற இயற்கை விவசாய சந்தையை நடத்தி கொண்டிருக்கிறேன். கடந்த 40 ஆண்டு காலமாக நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றேன். அறிவொளி இயக்கம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் மாநிலம் முழுவத பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றேன். மக்களோடு செயலாற்றிய அந்த அனுபவங்கள் ஏராளமானவைகளை தொகுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனுடைய ஒரு சிறு துளியாக இங்கே அர்த்தமுள்ள வாதங்கள் தொடங்கட்டும் தொடரட்டும் என்கின்ற ஒரு சின்ன புத்தகத்தை எழுதினேன். இந்த புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க. சென்ற ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம். இது ஒரு சிறிய புத்தகமாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக உரையாடல்களையும் வாதங்களையும் இந்த சமூகத்தில் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை விஷயம். வாதங்கள்னால் விதண்டா வாதங்கள் இல்லை, ஒரு அர்த்தமுள்ள வாதங்களாக இருக்கணுன்றது தான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை வச்சிருக்கின்றோம். ஏன்னா ஒரு சமூகம், ஒரு கல்விக்கு பெற்ற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறேன்னு சொன்னால், எவ்வளோ பட்டதாரிகள், எவ்வளோ முதுநிலை பட்டதாரிகள், எவ்வளோ பொறியாளர்கள் படிச்சிருக்காங்க, இது ஒரு கடைக்கீடாக இருந்தாலும், ஆனால் அடிப்படையில் அதற்கான குறியீடு என்னன்னு சொன்னால், மக்களுடைய சிந்தனை மட்டம் எந்தளவுக்கு உயர்ந்து வருகிறது என்பது தான் அடிப்படையாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நான் ஒரு கூட்டத்தில் கூட திடீர்னு கேட்டேன், கடந்த 40-50 ஆண்டுகளில் அறிவியல் சிந்தனை அல்லது மூடநம்பிக்கைக்கு எதிரான சிந்தனைகள் வளர்ந்து வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வந்திருந்தவங்க அத்தனை பேரும் முற்போக்காளர்கள், நல்ல சிந்தனை கொண்டவர்கள். அவங்களுக்கு வந்த பதில் என்னென்னா இல்லை என்பது தான். இந்த 40 ஆண்டு காலத்தில் பின்னோக்கி போயிருக்கணுன்றது தான் உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதே போல் ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா, மக்களுடைய சிந்தனை மட்டும் இன்னும் உயர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களை அப்படி அவருடைய சிந்தனை வளராமல் இன்னும் தாழ்ந்து கொண்டே போவதற்கு எது காரணமாக இருக்குது அப்படின்றத வாதம் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது நம்மை சுற்றி ஏராளமான கருத்துக்கள் உலவிக்கிட்டே இருக்கு. இந்த கருத்துக்கள் மீது நாம் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது ஒரு கல்வின்னு சொன்னால், அந்த கல்வி என்னென்னா எதையுமே புரிந்து கொள்வதற்கும் நமக்கான பொருத்தப்பாடு என்னன்றதை தெரிந்து கொள்வதற்குமான, அதை எப்படி வழக்கப்படுத்தி கொள்வது என்பதை தெரிந்து கொள்வதற்குமான ஒரு கருவியாக அந்த கல்வி இருக்கணும். அதைத்தான் நாம் எதிர்பார்க்குறோம். அப்போது உலகத்தில் எது நடந்தாலும், நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படை அம்சம் என்னென்னா, அந்த பிரச்சனையை நமக்கான காண வேண்டிய தீர்வை நோக்கி நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலை உருவாக்குவதற்கு நாம் கற்ற கல்வியெல்லாம் உதவி செய்யணும், அல்லது நம்மளுடைய பார்வை அதற்கு உதவி செய்யணும். அப்புறம் அந்த புரிதலின் அடிப்படையில் நமக்கு எது பொருத்தப்பாடு அப்படின்றத நாம் தான் எடுத்துக்கணும். குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் மூலம் ஏராளமான செய்திகள் நம்ம கண்ணையும் அது காதலையும், இன்னும் சொல்லப்போனால் கண்ணிலையும் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதில் எது சரி, எது தவறு, எது நமக்கானது அப்படின்று புரிந்து கொள்கின்ற பக்குவத்தை
நமக்குள்ளே உருவாக்கணும், அல்லது இந்த கல்வி நமக்கு கொடுக்கணும். சரிங்க, அப்போ கல்வி கற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த அணுகுமுறையானா? இல்லை, கல்வி கற்காதவர்களும் இந்த அணுகுமுறையை ஏற்படுத்தி கொள்கின்ற அளவுக்கு இந்த சமூகம் அவர்களுக்கு உதவி செய்யணும். அதை தான் நாம் எதிர்பார்க்குறோம். அப்போ சுற்றி இருப்பவர்களெல்லாம் அவர்களுடைய சிந்தனை மற்ற ஒரு அளவுலையும், படித்தவர்கள் இல்லை மற்றவங்களுடைய சிந்தனை அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டியதில் எல்லாருமே சிந்தனை மட்டத்தில் எல்லோருமே உயர்ந்து வரணுன்றது தான் நாம் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம். இதில் 3 அம்சங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஒன்று லாஜிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போது தர்க்க நுண்ணறிவு. அந்த தர்க்க நுண்ணறிவு என்பது தான் நாம் எந்த புரிதல்னு சொன்னல, அந்த புரிதலை உருவாக்குவதற்கு இந்த தர்க்க நுண்ணறிவு தான் அடிப்படையாக அமையுது. இரண்டாவது காரண காரியங்களை புரிந்து கொள்வது ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரண்டாவது. மூன்றாவது அம்சம் சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியலார்ந்த மனப்பான்மை. இது மூன்றுமே ஏறத்தாழ ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டதுனாலும், ஆனால் மூன்றும் தனித்துவமான குணாம்சங்கள் அம்சங்கள் என்றதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. குறிப்பாக என்னென்னா, நம்முடைய மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. மைண்ட் செட்டுன்னா மன அமர்வு. ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னா, சகப்புன்னா அழகு. ஒரு பெண்ணு எப்படி அழகாக இருக்கணும், பெண்ணு பார்க்க போகிறாங்கன்னா முதல்ல சகப்பாக இருக்கணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டோடு போகிறோம். அப்போ இது அதே மாதிரி ஆங்கிலம் பேசுபவர்கள் பொய் பேச மாட்டாங்கிறது கூட ஒரு மைண்ட் செட்டு நாம உருவாக்கினா, அல்லது இந்த சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய மைண்ட் செட். இது மாதிரி ஏராளமான மைண்ட் செட்டு நமக்குள்ளே இருக்குது. பெண்ணை பற்றிய பார்வை, பெண்ணுன்னா பாலியலத்துக்கான அப்படின்றத இன்றைக்கி சமூகம் அப்படி ஒரு புரிந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் உடைச்சி முன்னேறி வராங்க, பெண்கள் முன்னேறி வராங்க. இந்த மைண்ட் செட்டை உடைக்காமல் நாம் முன்னேற முடியாதுன்றது தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு ஆட்டுக்கல், இந்த அரவி மிஷின் சொல்லுவோம். ஒரு காலத்தில் என்னென்னா, அம்மி நின்றுது, குழவி சுற்றிட்டு வந்தது. ஆனால் நம்ம மைண்ட் செட்டு இப்படி தான், அரைக்கணும்னு சொன்னால் அம்மி நிலையாக இருக்கும், குழவி மட்டும் சுற்றி வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டை தாண்டி இப்போ கிரைண்டர் வந்திருக்கு. இந்த கிரைண்டருடைய கான்செப்டே என்னென்னா, கீழே இருக்கக்கூடிய அம்மி சுற்றி வருது, குழவி நிலையாக நிற்கும். இது எப்படி நம்ம மைண்ட் செட்டு அரைக்கணும்னு சொன்னால் இப்படி தான் அப்படின்றத உடைச்சா தான் புது விஷயங்களை செய்ய முடியும். இந்த மைண்ட் செட்டை உடைக்கிறது, நமக்கு இந்த மைண்ட் செட்டை உருவாக்குறது யார், எப்படி நமக்குள்ளே வந்ததுன்னு சொன்னால் இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். கற்றலை பற்றி சொல்லும்போது கூட அதனால்தான் கற்றல் இரண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா கைவிடல். நம்ம என்னத்தை கற்றுக்கணுமோ அதெல்லாம் கைவிட. என்னங்க கற்றுக்க சொல்கிறீங்க, மறுபடியும் கைவிட சொல்கிறீங்கன்னா, எது தவறான கற்றலோ அதை கைவிட வேண்டியது மிக 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 அவசியம். அந்த தவறான கற்றலை கைவிடாமல் புது விஷயங்களில் நம்ம சாதனை பண்ண முடியாது. அப்போ இரண்டாவது ஸ்டெப்பு தவறான கற்றலை கைவிடல். மூன்றாவது மறுக்கற்றல். இந்த 3 கற்றலை தாண்டி இப்போ 4வதும் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உலக அளவில் அதுக்கான வாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாமும் புரிந்து கொண்டிருந்து விரைவாக கற்றல், அல்ட்ரா லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங், அல்ட்ரா லேர்னிங் என்னென்னா, இன்றைக்கி உலகம் போகிற போக்கு, ஏஐனுடைய துணைவோடு இந்த உலகம் போகிற போக்கு என்பது மிக துரிதமாக போயிட்டுருக்கு. நாம் இன்னும் பல கோடி மக்களை இன்னும் அடிப்படை எழுத்தறிவே இல்லாமல் நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகம் மிக வேகமான துணியில் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த துரிதமான கற்றலை நாம் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நம்ம இந்த லேர்னிங்கும் அன்லேர்னிங்குன்ற ப்ராசஸை
நாம் தொடர்ந்து ரீலேர்னிங்கும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதன் மூலம்தான் இந்த மைண்ட் செட்டை உடைக்கணும். இந்த மைண்ட் செட்டை உடைக்காமல் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு கடிகாரம் வரையணும் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம கண் முன்னால் ஒரு வட்டம் தான் ஞாபகம் வரும். ஆனால் கடிகாரம் என்ன வடிவத்தில் ஒன்றும் அந்த மாதிரி இன்றைக்கி விவசாயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்திலே கூட விவசாயிகள் என்னுடைய அனுபவம் கடந்த 10 ஆண்டு காலத்தில் என்னுடைய அனுபவம் என்னென்னா, பல விவசாயிகள் நிறைய அனுபவங்களோடு ஒரு விஞ்ஞானியைப் போல தன்னுடைய நிலங்களில் செயல்பட்டு இருக்காங்க. இதை ரொம்ப அழுத்தமாகவே நான் சொல்ல விரும்புகின்றேன். அப்போது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் செய்கிறாங்க, ஆனால் ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு அப்படின்ற கோட்பாட்டுக்கு உள்ள அவங்க தன்னுடைய அனுபவங்களை கொண்டு வந்து சேர்க்கலை. அப்போ அது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சொந்த அனுபவமாக இருக்குது. இன்றைக்கி தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் எதுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால், இந்த உலக அனுபவங்களை தொகுப்பதற்கும் மற்றவர்களுக்கு பகிர்வதற்குமான ஒரு ஆயுதமாக பயன்பட வேண்டும். அப்போ நான் விவசாயத்திலே பார்த்த அனுபவம் என்னென்னா, இந்த அனுபவம் நிறைந்த விவசாயிகள் செய்யக்கூடிய மாற்று வழிமுறைகள் விவசாயத்தில் மகசூல் பெருகுவதற்கும் பூச்சி மேலாண்மை போன்றவர்களை மேற்கொள்வதற்கும் ஏராளமான புதிய புதிய வழிமுறைகளை செய்கிறாங்க. அப்போ அவைகளை தொகுத்து அந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளுடைய சமூகத்தினுடைய மிக குறிப்பான வேலையாக பார்க்கின்றோம். பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள் எல்லாருமே பெரும்பாலானவர்கள் கல்வி அறிவு போதுமான கல்வி அறிவு இல்லாதவர்கள், அல்லது அவங்களுடைய கல்வி அறிவினால் இந்த அனுபவம் இல்லை, அவங்களுடைய சொந்த முயற்சிகளால் நடக்கிறது. அப்போ நாம் என்ன குறிப்பிட விரும்புகிறோன்னு சொன்னால், இந்த மைண்ட் செட்டை உடைக்காமல், மைண்ட் செட்னா விவசாயம்னா என்னங்க, அவங்க என்ன சொன்னதை செய்யுங்க. நம்ம இந்த பசுமை புரட்சியும் போது நடந்தது அதே மைண்ட் செட்டு தான். அரசாங்கத்துக்கு இருந்த மைண்ட் செட்டு, அரசாங்கத்துக்கு இருந்த மைண்ட் செட் என்ன, விவசாயின்னா அவங்களுக்கு ஒன்றான்னு தெரியாது, நாம் என்ன சொல்கிறோமோ அதை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க நான் சொல்வதை செய்யுங்க, நீ இதுக்கு மேலே அதில் யோசிக்காத சொல்கிறது தான் வந்த பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு மாற்று வழிமுறைகளை விவசாயிகள் உருவாக்கியிருக்காங்க. அந்த அளவில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, விவசாயிகளும் ஒரு விஞ்ஞானியைப் போல சிந்திக்கின்ற இந்த சமூகத்தில் இன்னும் இதே போல் ஏராளமான மைண்ட் செட்டெலாம் இருக்குது. அதெல்லாம் உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அந்த உடைக்கிறதுக்கு தான் இந்த 3 ஆயுதங்களை நம்ம சொன்னோம். தர்க்க நுண்ணறிவு, அதே போல் ரீசனிங், காரண காரியங்களை அறியுது, அப்புறம் அறிவியல் மனப்பான்மை. இந்த 3 ஆயுதங்களையும் பயன்படுத்தி நம்ம எதை அணுகினாலும் அது இல்லாமல் நம்ம அணுகக்கூடாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வசாதமாக மக்களை ஏமாத்துறாங்க. இன்றைக்கி கூட சீட்டு கட்டுறதுன்றது கிராமங்களில் ரொம்ப ஆழமாக செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இது முன்னால் ஏமாந்தாங்களோ அதே வழியில் தான் மறுபடியும் ஏமாந்துங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பழைய அனுபவங்கள்லேருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்றது தான் புரியுது. அல்லது மக்களை ஏமாற்ற முடியும், மாற்று அவங்கள யோசிக்க விடாமல் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த ஏமாற்றுகள் மிக நேர்த்தியாக செய்கிறாங்க. இந்த ஒரு படத்தில் சினிமாவெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடம் ஒன்று, இந்த அஜித் ஒரு படத்தில் ஆட்டோவுடைய மீட்டரை திருப்புவார், வண்டி ரெடி ஆகிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லுவார். இதுவாக பரவாயில்ல, இன்னொரு வண்டியினுடைய மீட்டரை திருப்புவார், இந்த வண்டி ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லுவார். அப்போ அங்கேயே பேசுவாங்க. அப்போ எப்படி அது லாஜிக், இதை தான் நம்ம லாஜிக் இல்லை. அப்போது ஒரு மீட்டரை திருப்புவதன் மூலம் எப்படி வண்டி சர்வீஸ் ஆகிடும் அப்படின்றது யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஏமாற்றுவதற்கு மக்கள் இந்த கட்டத்துக்கு மேலே யோசிக்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் பல வகையிலும் ஏமாற்றப்படுறாங்க. அதேமாதிரி இன்னொரு காட்சி கூட சொல்ல புரிந்து கொள்வதற்கு, நம்ம ரமேஷ் கண்ணாவும் கார்த்திக் 2 பேரும் ஜனங்க கையில் மந்திரம் செய்து காட்டுவாங்க. கடைசியாக என்ன சொல்லுவாங்க, ஜனங்களே நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் இது எல்லாம் கடவுளுக்கு தான், நாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்த காசு எல்லாத்தையும் தூக்கி மேலே போடுவோம், கடவுளாக பார்த்து எங்களுக்கு என்ன கொடுக்குறதோ அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி
கேட்குறவங்க அப்படியே உருகி நம்ம கேட்குறோம். ஆனால் உண்மையில் லாஜிக் என்ன? எவ்வளோ பணம் மேலே போட்டாலும் அத்தனை பணமும் கீழே வரும். கடவுள் எடுத்துக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாதுன்றது புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் நம்ம கையில் அப்படி சொல்கிறான். இதை அதாவது இந்த லாஜிக்கு, ஏமாத்துகிற வழிமுறைகள் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி சாதாரண மக்கள் ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி தான் வியாபாரத்தில் ஏமாற்றப்படுறோம். இன்றைக்கி செய்யக்கூடிய விளம்பரங்கள் எதுவுமே லாஜிக்கே கிடையாதுங்க. லாஜிக்கே இல்லாமல் பல விளம்பரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுடைய உணவு தொடர்பான விளம்பரங்கள். இதெல்லாம் இந்த ஹார்லிக்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஹார்லிக்ஸு வெளிநாட்டில் நல்ல தூங்குறதுக்கான உணவுன்னு கொடுக்குறான். ஆனால் அதே ஹார்லிக்ஸை நம்ம இந்தியாவில் வந்து நீ சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹார்லிக்ஸ் குடியேண்டான். அந்த ஹார்லிக்ஸினுடைய ரோல் என்ன செய்யுதுன்றத நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த வியாபாரி பயன்படுத்திகிட்டு இருக்கான்றது தான் நாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கோம். அப்போ நம்முடைய மைண்ட் செட்டு மட்டும் இல்லாமல் நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்போது அல்லது தவறான வழிகளில் நம்மளை கொண்டு போகிறதுன்றது அடுத்து வந்து மிக முக்கியமானது மதங்கள் வந்து அவங்களுடைய மத கருத்துக்களை கொண்டு செல்லணுன்றதுக்காக ஏராளமான கருத்துக்களை மக்களுடைய சிந்தனையில் ஏற்றி வச்சிருக்காங்க. இது இந்த மைண்ட் செட்டோடு ஒன்று இருக்குது. இந்த சமுதாயமும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்லையும் அது இன்னும் நிறைய பெருகிக்கிட்டே வருது. அப்போ இதையெல்லாம் இந்த 3 கருவிகளையும் கொண்டு லாஜிக் என்ன? உதாரணத்துக்கு ஐப்பசி மாதத்தில் கறி சாப்பிட மாட்டாங்கன்னு ஒரு 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 ஐதீகம் சொல்கிறாங்க. ஐப்பசி கறி சாப்பிட்றதுக்கும் நம்மளுடைய கடவுள் பக்திக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியாது. இரண்டாவது, இந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு என்னன்றதை நம்மளுடைய ஏராளமான பழக்க வழக்கங்கள், மதம் சார்ந்த சடங்குகள், இது எல்லாத்தையும் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் எல்லாமே டெமாலிஷ் ஆகிடும். அப்புறம் கையில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து தனக்கான ஒரு பெரிய தைரியமாக இருக்கும். எந்த தீய சக்தியும் தன்னை நெருங்காது என்கின்ற ஒரு கருத்தும் இன்றைக்கி பரவிட்டுருக்கு. பெரும்பாலான மக்கள் கயிறு கட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரே ஒரு சின்ன கேள்வி, நான் கையில் கட்டுற கயிறுக்கும் என்னை நெருங்கி வர தீய சக்திக்கும் என்ன சம்மந்தம்? அப்படி தீய சக்தின்னு ஒன்று இருக்குதானே வேறு கேள்வி. அப்போ இது மாதிரி ஒரு மதம் சார்ந்த பெரும்பாலான கருத்துக்கள், கேள்விகள் தொடுத்தோம்னாவே, அறிவியல் மனோபாவத்தோடு அதை அணுகினோம்னாவே பலதை தகர்க்க முடியும் அப்படின்றத தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மூட நம்பிக்கைகளுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சூரியகிரகணம் சந்திரகிரகணம் இருந்தால் எல்லாம் வீட்டில் போயிடணும், அன்றைக்கி போய் தலைக்கு குளிக்கணும், சாப்பிடக்கூடாது, அப்படிலாம் நிறைய வழிமுறைகள் சொல்லலாம். இப்போ நீங்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக அன்றைக்கி சூரியகிரகணம் சந்திரகிரகணத்துக்கு எல்லாருக்கும் வெளியவே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அப்படி அதெல்லாம் இல்லை மாற்றணும் அப்படின்றதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். ஈவன் நீங்கள் தீ மிதித்தல் கூட உட்பட இன்றைக்கி நிறைய அறிவியல் பூர்வமாக செய்யுது. தீ மிதிக்கிறது என்னன்றதுனா, காலில் தண்ணியை இது பண்ணோம்னா அந்த ஈரம் வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த ஈரம் இருக்குன்னா அதுக்குள்ளே அதை கடந்து போயிடும். அதுதான் அப்போ அந்த தீ மிதித்தல் கூட எல்லாரும் செய்ய முடியும். இது வந்து ஏதோ இந்த பகுத்தறிவு சிந்தனையை பெரியார் துவக்கி வச்சுருக்கார் நம்ம தமிழ்நாட்டில். இன்றைக்கும் அது வந்து வலுவாக பேசப்படுகின்றது. ஆனால் அது ஒரு பௌதீக சக்தியாக மாறுகிற அளவுக்கு இன்னும் பெரும்பாலான மக்கள் இன்னும் மாற்றங்கள் பெறலை. அந்த பகுத்தறிவை நாம் கையில் எடுக்கணும். அதை தான் நம்ம இந்த அர்த்தமுள்ள வாதங்களை நாம் அதை எதிர்பார்க்குற விஷயம். இப்போ நீங்கள் இந்த வாதங்கள் செய்யாமல், குறிப்பாக இன்றைக்கி எந்த சமுதாயத்தை நோக்கி போகிறோன்னு சொன்னால் மௌன கலாச்சாரத்தை இன்றைக்கி வலுவாக வந்துட்டுருக்கு. அப்போ அந்த மௌன கலாச்சாரத்தை உடைக்கணும். மௌன கலாச்சாரம் என்ன? தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் தனக்கு எந்த கவலை இல்லை. ராமாண்டர் வந்தால் ராவணாண்டர் பாட்டு போயிட்டார். அப்போ இந்த மௌன கலாச்சாரத்தை ஒழித்து நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்ற விஷயம், இது அரசியலுக்கு மட்டும் இல்லை,
நம்மை சுற்றி இன்றைக்கி சுற்றுச்சூழல் எந்த கதியாக போயிட்டுருக்கு, இதை பற்றி சிந்திப்பதற்கே நமக்கு நேரம் கிடையாது. அந்த அவசர கோலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு அம்சத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ தன்னை சுற்றி நிகழக்கூடிய அம்சங்களை நாம் ஒவ்வொரு அசைவையும் நாம் கேள்வி கேட்கணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றிய உரையாடல் நடத்தணும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பற்றி நிறைய நம்முடைய ஊடகங்களில் கூட வருது, அல்லது வாதங்கள் கூட வருது. என்ன வருது, இன்றைக்கி நிறைய மொபைலை யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அவங்க கெட்டு போயிடுறாங்க அப்படின்னுலாம் வருது. இன்னும் சொல்லப்போனால் என்ன கேட்டிங்கன்னா மொபைலை தயவுசெய்து அவங்க கையிலேருந்து திருப்பி வாங்காதீங்க. இன்றைக்கி அந்த ஃபாஸ்ட் லேர்னிங் அல்லது அல்ட்ரா லேர்னிங் அந்த ப்ராசஸ் நடக்கணும்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே அதை பயன்படுத்தல தவறு கிடையாது. ஆனால் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, என்ன பயன்படுத்துகிறாங்கன்றத நீங்கள் அதுக்கான அணுகுமுறையோடு அவங்க கையில் சொல்லுங்கள். அதை தான் நான் என்னுடைய கருத்தாக தெரியப்படுது. ஏன்னா நிறைய பேர் மொபைலை பிடிங்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய கருத்து சொல்லலாம். ஈவன் நீங்கள் ஆசிரியர்கள்லாம் நீ கேட்டிங்கன்னா எங்களை அடிக்கக்கூடாது சொன்னது தான் குழந்தைங்களாம் கெட்டு போனதுக்கு காரணம்னு கூட ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. குழந்தைங்களை அடிக்காமையும் நல்ல முறையில் வளர்க்கணும். அந்த அணுகுமுறையை தான் நம்ம செய்யணும். அதே போல் தான் மொபைல்லாம் இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வாழும்போது குழந்தைங்கள்லேருந்து நம்ம மொபிலிட்டியை பிடிங்கிட முடியாது. இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏராளமான விஷயங்கள் வருது. அது புரிந்து கொள்வதோ அது நமக்கான தேர்வுகளை செய்யதுன்றது அடிப்படை அப்படின்னு சொன்னல, அந்த முறையில் தான் இந்த அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் நமக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்வது என்பது தான் அறிவு. இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் என்பது கூட, அறிவியலுக்கு எந்த சமூக நீதியும் கிடையாது, அறிவியலுக்கு எந்த ஏற்றத்தாழ்வு பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது. அது ஒரு ஃபேக்ட், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அறிவியலார்ந்த செயல்பாடு, அறிவியல் மனப்பான்மை என்பது, சயின்டிஃபிக் டெம்பர் என்பது, அந்த அறிவியல் பயன்பாட்டை மக்களுக்கு இந்த ஏற்ற தாழ்வுகளை நீக்குவதற்கும் சமூக நீதி படைப்பதற்கும் ஒரு வளர்ச்சி பாதையை, நிலைத்தகு வளர்ச்சியை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்துவதற்கும் இந்த அறிவியல் மனோபாவம், அறிவியல் மனோதிடம் அதுதான் அடிப்படை அம்சமாக நம்ம பார்க்குறோம். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் இந்த புத்தகத்தில் விவரிச்சிருக்கேன். இது மொத்தமே ஒரு எத்தனை பக்கம் பாருங்க, ஒரு குறைவான பக்கம்தான் கொடுத்துருக்கோம். 86 பக்கம்தான் இதனுடைய மொத்த 56 பக்கங்கள். இதனுடைய விலையை 60 ரூபாய் போட்டிருக்கோம். இந்த புத்தகங்கள் இந்த புத்தகம் பொறுத்தவரை பாரதி புத்தகாலயத்தினுடைய அனைத்து கிளைகளையும் கிடைக்கும். வேலூர் நகரத்தில் பொறுத்தவரை சத்துவாச்சாரியில் இந்த பாரதி புத்தகாலயத்தினுடைய கிளை இருக்குது, அங்கேயும் பெறலாம். என்னிடமும் இருக்குது. என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்களையும் கேட்டு பெறலாம் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை பற்றி விவாதம் மட்டும் இல்லை, இந்த புத்தகம் முன்வைக்கிற செய்யணும்னு சொல்கிற எல்லா விவாதங்களும் முன்வைக்கப்படணும், வாதிக்கப்பட வேணும், நேர்மையாக விவாதிக்கப்பட வேண்டும். ஒரு கருத்து திணிப்பை உருவாக்கக்கூடாது. எந்த ஒரு செயலும் செய்யும்போது ஏராளமான கருத்து திணிப்புகள் இந்த சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது குறிப்பாக ஊடகங்கள் மூலமாக எல்லா ஊடகங்களும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்றதுல மிக உன்னிப்பாக இருக்காங்க. அப்போ என்ன செயல்பாடு இருந்தாலும் உடனே அவங்க என்ன கருத்து சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அதை கொண்டு போய் சேர்க்கறது. உதாரணத்துக்கு விஜய் அந்த நெரிசலில் இருந்த அம்சத்தை ஒரு பத்திரிக்கை அவங்களுடைய கோணத்தில் செய்கிறாங்க. அப்போ இங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டியது எது உண்மை அப்படின்னு உறக்க சிந்திக்க வைக்கிறது தான் நாம் சொல்கிறோம். சிலது விவாதத்தின் மூலம்தான் அந்த உண்மை வெளியே வரும், அது வரட்டும். அப்போது இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது,
மக்களுடைய சிந்தனை மேலும் மேலும் மேம்பட வேண்டும். பகுத்தறிவு சிந்தனை என்பதை கையில் எடுக்கணும். அறிவிலார்ந்த சிந்தனை அவர்கள் கை கொள்ள வேண்டும். ஏமாறுவது என்பது அப்போ தான் நடக்காமல் இருக்கும். ஏமாறுவது என்பது நடக்காது இருக்கணும்னா அறிவிலார்ந்த சிந்தனை இந்த சமூகத்தில் வேறு ஊன்ற வேண்டும், வளர வேண்டும், விரிவடைய வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு அறிவியல் தான் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்து இந்த அறிவியல்ன்றதே போலி அறிவியல்னு நிறைய நம்ம கண் முன்னால் நம்ம சிந்தனையில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்போ அந்த போலி அறிவியலையும் நம்ம கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதையும் நம்முடைய சிந்தனையால் தான் அந்தளவுக்கு சிந்தனை வளர்ந்துருக்கு. ஒரு செயற்கை நுண்ணறிவு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய உலகத்தில் இன்னும் நம்ம தூக்கி எறிய வேண்டிய ஏராளமான இந்த மைண்ட் செட், அந்த மன உணர்வுகளை நாம் தாண்டி அறிவியல் போக்கை நாம் கை கொள்ளணும். இது வெறுமனே ஒரு நாள் சிந்திக்கிற விஷயம் இல்லை. வாழ்நாள் முழுவதும் நம்முடைய செயல்கள் எல்லாத்துலேயும் நாம் கை கொள்ள வேண்டிய, வழக்கப்படுத்த வேண்டிய விஷயம். அப்போ அது ஒரு கலாச்சாரமே வேண்டாம். அறிவியல் மனோபாவம் என்பது என்றைக்கோ ஒரு நாள் செய்கிற விஷயம் இல்லை. நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறோம். இன்றைக்கு தேதியிலையும் எல்லா ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்து, பொருத்தங்கள் எல்லாத்தையும் பார்த்து திருமணம் செய்யப்படுபவை அடுத்த 6 மாதத்தில் எல்லாரும் போய் கோர்ட்டில் நிற்கிற ஒரு பரிதாபகரமான நிலைமையை நம்ம பார்க்குறோம். அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய குழந்தைகளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்கணுன்னு சொன்னால் அதை தீர்மானிக்க வேண்டியது நாம தான் இருக்கும். எந்த ஜோசியரும் தீர்க்க முடியாது. இன்னும் கூட பல பேர் நாங்கள் கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்குறோம். கம்ப்யூட்டர் ஜோசியம் நீ இறந்து போனவனுடைய ஜோசியத்தை எடுத்து ஜாதகத்தை கொடுத்தா கூட அது ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு போகும். இதை புரிந்து கொள்ளணுன்றதுக்கு தான் சொல்கிறோம். கையில் எடுங்க, வாதங்கள் தொடங்கட்டும், தொடரட்டும், வெற்றி அடையட்டும். நன்றி.